டவுரி கொடுக்கறதும் டவுரி வாங்குறதும் பெண்களை கொண்டுட்டு இருக்குன்னு சொல்றதை விட ஆண்களை தான் ஜாஸ்தியா இது கொண்டுகிட்டு இருக்கு. இட்ஸ் மர்டரிங் மென். ஆண்கள் பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால பெண்ணை பெற்றவங்க ஒரு செட் ஆஃப் மென்னுக்கு பயங்கரமான டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. உள்ள கேரக்டர் இருக்கா, அறம் இருக்கா, அன்பு இருக்கா, ரெஸ்பெக்ட் பண்ற தன்மை இருக்கா, இல்ல குணம் இருக்கா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு திறன் இருக்கா, அந்த பணத்தையும் அறத்தோட சம்பாதிக்கிறானான்னு ஆஞ்சு இன்வெஸ்டிகேஷன் செஞ்சா இவங்க அந்த பையனை வந்து குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்றாங்க. சொந்தமா சம்பாதிச்சதோ இல்ல குடும்ப பணமோ பணம்னு வந்துட்டாலே, பணம் நிறைய இருக்குன்னு இருந்துட்டாலே அவர் பயங்கரமான டிமாண்ட் உள்ள மாப்பிள அப்படின்னு நீங்க அதை கன்சிடர் பண்ணிடுவீங்க. இந்த டிமாண்டால பணம் ஜாஸ்தியா இருக்கிற குடும்பத்துல வளர்ந்த பசங்க பயங்கரமா பணம் சம்பாதிக்கிற பசங்களுக்கு உச்சந்தலையில 2 கும்பு முளைக்கிற மாதிரி நீங்களே செஞ்சு விடுறது ஒரு சைடுல இருந்தாலும், சொசைட்டில ஒருத்தங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சு ஒரு பொண்ணு கொடுக்கணும்னா நம்ம பணம் சம்பாதிக்கணும் போல இருக்குங்கிற அழுத்தத்தை எல்லா ஆண்மகளுக்குள்ளேயும் நீங்க இதை திணிக்கிறீங்க. அதனால என்ன ஆயிடுது, ஜாஸ்தியா காசு இருக்கிற பையன் கிட்ட பயங்கரமான ரெஸ்பெக்ட் உண்டாயிடுது. அந்த ரெஸ்பெக்ட் கிரியேட் பண்ற டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆயிடுது. நம்ம எல்லாம் மனுஷங்க தானங்க. நம்மளுக்கு பணம், புகழ் இது எல்லாத்த விட பேசிக் ரெஸ்பெக்டை தேடி தான் எல்லாரும் அலைவோம். அந்த ரெஸ்பெக்ட் உலகத்துல எதனால கிடைக்கப்படுதோ அதை தேடி நம்ம ஓடுவோம். இப்ப ஒரு காலத்துல அறத்தோட வாழ்றான், கண்ணியமா இருக்கான், வந்த பொண்ணை நல்லபடியா வாழ வைக்கிறான், அது மனம் கோலாம பாத்துப்பான், குடும்ப பாரத்தை பொண்ணுகிட்டயே மட்டும் தள்ளி விடாம தனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணிப்பான், பொண்ணோட அடையாளத்தை தக்க வச்சுப்பான், பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்பான், பொண்ணுடைய ரெஸ்பெக்டை பயங்கரமா ப்ரொடெக்டும் பண்ணுவான். அது யாரா இருந்தாலும் சரி, தன்னோட பெற்றோர்கள் தன் பையன் ஆணுங்கிற காரணத்தினால நீதான் வசத்தின்னு அவங்க தவறாக சொன்னா கூட தன் பெற்றோர்களையும் எதிர்த்து அந்த பொண்ணுக்காக எதிர்த்து நின்று போராடுவோம். இதை தான் ஒரு காலத்துல ஆணோட இலக்கணமா வச்சிருந்தோம். ஏன் நம்ம கும்பிடுற கடவுள்கிட்டயே இந்த கருணையை தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா முக்காவாசி ரிலீஜியன்ஸ்ல சுப்பீரியர் கேரக்டர் பிளே பண்றது எல்லாருமே ஆண்கள் தானே. ஒரு நாள்ல ஒரு 10 நிமிஷம் நேரம் கடத்தி நம்ம கும்பிடுற இந்த ஆண் ரூபத்துல இருக்கிற கடவுள்கிட்டயே நம்ம கருணையும் அன்பையும் ரெஸ்பெக்டையும் புரிஞ்சுக்கிற தன்மையும் எதிர்பார்க்கிற நம்ம, ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை முழுசா வாழ போற ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெற்றோர்களா உங்களுக்கு கொடுத்திருந்தா அதை பொறுப்போட எடுத்துக்கிட்டு பொண்ணு எந்த வீட்டில் நல்லபடியா சந்தோஷமா இண்டிபெண்டா சுதந்திரமா தன்னுடைய அடையாளம் போகாம வாழும் அப்படின்னு நினைச்சு ஒரு பையனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா போற இடத்துலயாவது மகாராணி மாதிரி வாழட்டும்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்றீங்க. அடிப்படையான சுதந்திரமும் அடையாளத்தன்மை போக இல்லாம பாத்துக்கிற தன்மையும் பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுக்கிற இடத்துல தானே மனுஷியா கூட ஒரு பொண்ணால வாழ முடியும். அதுக்கப்புறம் மகராசி எப்படி ராணியா வாழ்வா ஒரு இடத்துல? வெறும் அந்த பையனுக்கு காசு இருக்கிறனாலயா? இது வெறும் பொய். உங்களுக்கு கசாபு கடையில இருக்கிற ஆடு மாதிரி தான் உங்க பொண்ணுங்க. நல்லபடியா வளர்த்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேரக்டரிஸ்டிக்ஸை உருவாக்கிட்டு படிப்பை கொடுத்து நல்ல அழகான ஒரு பதுமையா ஆக்கிட்டு காசு இருக்குதான்னு மட்டும் ஜல்லடை போட்டு தேடி அந்த பையன் கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்தா, முதல்ல கல்யாணம் பண்ற அந்த பையனுக்கு உங்க மேல எங்கேயாவது ரெஸ்பெக்ட் வருமா? எனக்கு கிட்ட இருக்கிற காசுக்காக தானே இவனை நாக்க தள்ளி போட்டுட்டு இவன் பொண்ணை கொடுக்கணும்னு இப்படி அலையறான்னு அவனுக்கு ஒரு திமிரு வராதா? இந்த காசுக்காக தான் இந்த பொண்ணு நம்மள கல்யாணம் பண்ணிக்குதுன்னு அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தாலும் அவ ரொம்ப கேவலமானவன்னு நினைக்க மாட்டானா? இந்த பொண்ணு நம்மள காசுக்காக தான் கல்யாணம் பண்ணுது, அதனால நம்ம எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, காசோட மட்டும் இருந்துடணும், இல்லாட்டி நம்மளுக்கு மரியாதை போயிரும்ல அப்படின்னு நினைக்க மாட்டானா? எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்னு நினைச்சு சம்பாதிக்கணும்னு தான் அவனுக்கு தோணுமே தவிர அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கணும்னு தோணுமா? நம்ம பணக்கார ஸ்டேட்டஸை விட்டு கொடுத்தா மரியாதை மாமனார் வீட்லயும் போயிடும், சொசைட்டிலையும் போயிடும். அதனால வந்த பொண்ணை வச்சு எப்படி ஜாஸ்தியா சம்பாதிக்கலாம், ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாட் ப்ராசஸ்ல வந்து தானே டவுரியை இவங்க கேட்கறாங்க. இந்த சொசைட்டில ரொம்ப ரெஸ்பெக்டையும் க்ளோரிஃபை பண்ணி நீங்க பேசுறத வெறும் பணம் சம்பாதிக்கிற ஆண்கிட்டயே இதை காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா, பணம் சம்பாதிச்சாதான் ரெஸ்பெக்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அறத்தையும் நல்ல குணத்தையும் விட்டு தள்ளிட்டு சின்ன பசங்க எல்லாம் சின்ன வயசுலயே பணம் சம்பாதிக்கணும், அது எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நம்ம பணத்தை மட்டும் தான் சம்பாதிக்கணுங்கிற கொடும் அரக்கன்களை நீங்க உருவாக்குறீங்க. நல்லவனா இருந்தா அவங்களுக்கு என்ன தங்க கோப்பையா கொடுக்க போறீங்க? சமைக்க தெரிஞ்சவன், குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்றவன், இந்த ஈகோவும் இல்லாம இன்டிமிடேட் ஆகாம சிரமப்படுத்தாம இருக்கிறவன்னு சொல்லிட்டு நீங்க என்ன உண்மையான ஆண்மைத்தனத்தை குளோரிஃபை பண்ண போறீங்க? சரியான விஷயத்துக்காக ஆண்களை குளோரிஃபை பண்ணாம காசுக்காக மட்டும் அந்த ரெஸ்பெக்டை கொண்டு ஒரு ஆண்மகனுக்கு கிடைக்க போகுதுங்கிற ஒரு தவறான எண்ணத்தை எல்லா ஆண்கள் கிட்டயும் இப்படி விதைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, எங்க ரெஸ்பெக்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல குணங்கள் எல்லாம் உதறி தள்ளிட்டு காசு சம்பாதிக்கிற எந்திரங்களாகவே நீங்க சொசைட்டி ஒரு ஆண்மகனா மாத்திடுறீங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி முடிச்சப்புறம் அவனுக்கு மனசுல ஈரம் இல்ல, கருணை இல்ல, மரியாதை கொடுக்க தெரியலன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுல எங்கேயாவது நியாயம் இருக்கா? Glorify men for the right reasons. இல்லனா ஆண்கள் வெறும் பணம் சம்பாதிக்கும் எந்திரங்களாகவே மாறிவிடுவார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற பியூட்டிஃபுல்லான அழகான பொயட்டிக்கான ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போய் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். உண்மையான ஆண்மைத்தனத்தை மதிப்போம், உண்மையான ஆண் குணங்களை பறைசாற்றுவோம். மாற்றம் காண மாற்றம் செய்வோம். Keep watching Savi Mommy channel. Follow me for more updates.